அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் 7வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1964 பொங்கல் ரிலீஸை பார்க்கறதுக்கு முன்னால 1963ல இன்னும் ஒரு படம் பாக்கி இருக்கு. அதையும் பார்த்துருவோம். 11/1/1963 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பணத்தோட்டம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர், சரோஜாதேவி, நாகேஷ், நம்பியார் நடித்த இந்த படத்திற்கு கதை பி.எஸ். ராமையா, பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி, டைரக்ஷன் கே. சங்கர். அறிஞர் அண்ணாவோட பணத்தோட்டம் அப்படிங்கிற கதையோட டைட்டில் தான் இந்த படத்துக்கு அவங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் நாகேஷும் சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் பணத்தோட்டம். அதே போல் பார்த்தீங்கன்னா 1963 வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு 9 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அவருடைய திரைப்பட வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா 1963லையும் 66லையும் தான் அதிகமான படங்கள் ரிலீஸ் ஆச்சு. 63ல் ஒரு 9 படம் ரிலீஸ் ஆச்சு. 66ல் ஒரு 9 படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் பணத்தோட்டம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் இரவு 7 மணி வரைக்கும் 1.5 நாள் விடாமல் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த 1.5 நாளுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஸ்டூடியோலேயே இருந்திருக்காங்க. யாரும் வீட்டுக்கு போகல, எதுவுமே இல்லை. கம்ப்ளீட் 1.5 நாள் ஸ்டூடியோலேயே இருந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சி எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே போல் இந்த படம் ரிலீஸ் ஆன போது ஒரு இஷ்யூ வந்தது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தமிழனா அப்படின்னு. அதுக்கு வந்து கவிஞர் கண்ணதாசன் இந்த படத்தில் இடம்பெற்ற பேசுவது கிளியா அப்படிங்கிற பாட்டு மூலமாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்பார். அவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா, சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா அப்படின்னு எழுதியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன். அதே போல் மெல்லிசை மன்னர்களோட இசையில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, ஜவ்வாது மேடையிட்டு, ஒருவர் ஒருவராய் பிறந்தோம், இப்படி எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். படம் 100 நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படம். 1964ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கர்ணன். சிவாஜி கணேசன், தேவிகா, அசோகன், சாவித்ரி, முத்துராமன் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி, டைரக்ஷன் பி.ஆர். பந்துலு. ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சிவாஜி கணேசன் சார் ரொம்ப தயங்கினாராம். நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நம்ம வந்து பாவை விளக்கு நாவலை வந்து படமாக்கலாம் அப்படின்னு பி.ஆர். பந்துலுகிட்ட சொன்னாராம். ஆனால் சிவாஜி கணேசனுக்கு நம்பிக்கை கொடுத்தது திரு பி.ஆர். பந்துலு அவர்கள் தானாம். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னால் திரு பி.ஆர். பந்துலு அவர்கள் வந்து கிருபானந்த வாரியார் சுவாமிகள், அனந்தராமர் தீட்சிதர் இவங்களை எல்லாத்தையும் பார்த்து கன்சல்ட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களா விஷயம்லாம். ஏன்னா எதையுமே வந்து நம்ம தப்பாக எடுத்துடக்கூடாது ஒரு படம் எடுக்கும்போது. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை ஃபுல்லாகவே வந்து கிளியர் பண்ணிட்டாராம். அதே போல் தமிழில் வெளிவந்த முதல் ஈஸ்ட்மன் கலர் படம் கர்ணன் தான். தமிழில் தயாரித்த முதல் ஈஸ்ட்மன் கலர் படம் ஸ்ரீதர் சாரோட காதலிக்க நேரமில்லை. ஆனால் அந்த படம் வந்து 22 February 1964 ரிலீஸ் ஆச்சு. கர்ணன் வந்து 14th January ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன படம் கர்ணன். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய் பட்ஜெட். இதில் வந்து மேக்சிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் தான். பெரிய பெரிய தேர்கள் அதெல்லாம் செஞ்சு இங்கேருந்து குருஷேத்திராவுக்கு அனுப்புகிறாங்க. ஷூட்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், குருஷேத்ரா, சில காட்சிகள் வந்து பெங்களூர் அரண்மனையில் எடுத்திருப்பாங்க. பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஏரியாவில் ஷூட் பண்ண முதல் தமிழ் படம் கர்ணன் படம் தான். அதே போல் போர் காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார் பந்துலு. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 குதிரைகள், 80 யானைகள்லாம் இருக்கும் இதில் போர்க்காட்சியில். அதே மாதிரி இந்த முன் வரிசையில் நிற்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியிலேருந்து பி.ஆர். பந்துலு எடுத்து யூஸ் பண்ணியிருப்பார். ஏகப்பட்ட நட்சத்திர கூட்டம். ஒரு சின்ன சீன், ஒரு 2 நிமிஷம் சீன் எடுக்கிறது கூட பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆச்சாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துக்காக மெனக்கெட்டிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாலே மெல்லிசை மன்னர்களோட இசையும் கவிஞர் கண்ணதாசனோட பாடல்களும் தான். இதில் வந்து மொத்தம் வந்து 16 பாடல்கள். இந்த 16 பாடல்களையுமே வந்து ஜஸ்ட் 3 நாளில் கம்போஸ் பண்ணி எழுதி கம்போஸ் பண்ணியிருக்காங்க கண்ணதாசனும் மெல்லிசை மன்னர்களும். ஒவ்வொரு பாட்டும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்ச பாட்டே கிடையாது. முக்கியமான பாட்டு வந்து இரவும் நிலவும் மலரட்டுமே, கண்ணுக்கு குலம் ஏது, கண்கள் எங்கே, மகாராஜன் உலகை ஆளலாம்னு ஒரு அருமையான பாட்டு படத்தில் கிடையாது, சூப்பர் ஹிட் பாட்டு. இப்படி இந்த 16 பாட்டுமே நம்ம சொல்லலாம். இது மாதிரி வந்து மெல்லிசை மன்னர்களே திரும்ப நினைச்சா கூட கம்போஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. எல்லா பாட்டுக்குமே ஹைலைட்டாக உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடல்
இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல டெலிவிஷன் சேனலில் அந்த ஃபைனல்ஸ் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய பாடலாக இருக்கிறது வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடல்கள் தான். இது போல் ஏகப்பட்ட பிரம்மாண்டங்கள், நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர். என்ன காரணம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகம், அதனால் இந்த படம் ஃபெயிலியர் ஆச்சு. பட் 2012 டிஜிட்டல் வெர்ஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. 1964 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் வேட்டைக்காரன். மக்கள் தலைவர் எம்ஜிஆர், சாவித்ரி, நாகேஷ், நம்பியார், மனோரமா நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை KV மகாதேவன், டைரக்ஷன் MA திருமுகம். படத்தோட ப்ரொமோஷன் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, கர்ணன் படத்துக்கு எப்படி பண்ணாங்கன்னு. இந்த படத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, கர்ணன் வந்து சாந்தி தேட்டரில் ரிலீஸு, இந்த படம் சித்ரா தேட்டரில். சித்ரா தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா காடு மாதிரி ஒரு செட்டிங் போட்டு ஒரு கூண்டை கொண்டு வந்து நிறுத்தி அந்த கூண்டுக்குள்ளே உண்மையான சிறுத்தையை விட்டுட்டாங்க. எம்ஜிஆரோட கட் அவுட் வந்து அந்த சிறுத்தையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கை மட்டும் கூண்டுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுட்டாங்க. இந்த சிறுத்தையை பார்க்கறதுக்கு மட்டும் ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து சித்ரா தேட்டர்கிட்ட கூட்டிட்டாங்க. நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம் படத்துக்கு ப்ரமோஷன்ஸ்லாம் எப்படின்னு. இதெல்லாம் விட ரொம்ப மோசமாக 1964 வந்து நடந்திருக்குங்கிறதுக்கு இந்த கர்ணன் படமும் வேட்டைக்காரன் படமும் வந்து உதாரணங்கள். அதே போல் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட 3 படத்தில் நடிச்சிருக்காங்க சாவித்ரி, மகாதேவி, பரிசு, வேட்டைக்காரன். இதில் இந்த வேட்டைக்காரன் படத்தில் வந்து மிக நெருக்கமான காதல் காட்சிகள்லாம் நடித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கண்டனமும் எழுந்தது. சாவித்ரி இப்படிலாம் நடிக்கலாம் அப்படின்னு கேள்வியும் வந்தது. ஆனால் படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா பாடல்களும் சண்டை காட்சிகளும் இந்த சிறுத்தையும் தான் படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் எம்ஜிஆரோட நெருக்கமாக நடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் அந்த பீரியடில் இருந்தது. KV மகாதேவன் இசையில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், வெள்ளி நிலா முற்றத்திலே, கதாநாயகன் கதை சொன்னான், மெதுவா தொடலாமன்ட்டு எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். படம் 175 நாள் ஓட்டிய மாபெரும் வெற்றி படம். ஒரு பிரம்மாண்டமான கலர் படத்தை சர்வசாதாரணமாக வெற்றி கொண்ட ஒரு சாதாரண கருப்பு வெள்ளை படம்னு வேட்டைக்காரன் அந்த காலத்தில் சொன்னாங்க. கேட்கக்கூடிய கேள்வி தான், 1965 ஒரு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகைகளோட பேரே வந்து டைட்டிலில் வராது. நடிகர் நடிகைகள் பேரே இல்லாமல் டைட்டில் வரும். மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ் நேமும் வரும். இந்த படம் என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கேள்வி. விடை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.